வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இது வரைக்கும் ஆண் தன்மை, பெண் தன்மை, அப்புறம் சூரியன், சந்திரன், இடகலை, பின்கலை இப்படின்னு வெப்பம், குளிர்ச்சி இப்படின்னு பெண் தன்மையை பற்றியும் ஆண் தன்மையை பற்றியும் பேசியிருக்கோம். நேற்று நான் பேசினப்போ நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தேன். என்னோடய மூச்சு நீங்கள் பிராணாயாமம் செய்யும்போது வலது பக்கமாகவும் இல்லை இடது பக்கமாகவும் போகிறது என்னென்னா, நம்ம வலது பக்கம் போய் இடது பக்கம் வரல, இடது பக்கம் போய் வலது பக்கம் வரல. ஒரு குறிப்பிட்ட டைம் வலது பக்கமே ஓடுது, ஒரு குறிப்பிட்ட டைம் இடது பக்கமே ஃபுல்லாக ஓடுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டும் சமநிலை ஆகும்போது இப்படி ஆகுது. ஆண் தன்மையும் பெண் தன்மையும் நீங்கள் உணரும்போது, நீங்கள் சமநிலை ஆகும்போது உங்கள் தன்மைக்குள்ளே இது உணர முடியுது அப்படின்னு நான் என்னோடய அனுபவத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆண் இந்த பிக்சரில் வச்சுருக்க ஒரு பெண் முழுமையாக ஒரு பெண்ணாக இருக்கிறது என்னென்னா, அவங்க உடை, அவங்களோட உடல், அவங்களோட அவங்களோட அந்த என்ன சொல்கிறது, அந்த கண், அந்த முகம், அந்த சாமுத்திரிகா லட்சணப்படி ஒரு பெண் அந்த உடல் ஸ்ட்ரக்சர் அண்ட் தென் அவங்களோட மொத்த இப்போ ஒரு பெண் அப்படின்னா வளையல், கம்மல், கொலுசு இந்த மாதிரி ஒரு 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 பேட்டர்ன் வச்சுருக்கோம் இல்லையா. கிளாஸ் வளையல், அப்புறமா அவங்க கொலுசு போட்டுக்கிறது, அப்புறம் என்னென்னா அவங்கள அழகுபடுத்திக்கிறது, அவங்க தலைமுடியை எப்படி வச்சுக்கிறதுனா வாசனையாக வச்சுக்கிறது. இங்கே இதெல்லாம் எல்லோரும் தான் செய்கிறோம் அப்படின்லாம் இல்லை. பிரத்யேகமாக பெண் தன்மைக்கு இது ஜாஸ்தி இருக்கும். நல்லா யோசித்து பாருங்கள். ஒரு பெண் உருவத்திலே இருந்தாலும் இதே மாதிரி எதுவுமே இல்லாத பெண்களும் இருக்காங்க. வளையல் போட மாட்டாங்க, பொட்டு வச்சுக்க மாட்டாங்க. ஆனால் அதுக்காண்டி அவங்க இந்து, கிறிஸ்டின்ஸ் அப்படி அந்த இது இல்லை. அதேமாதிரி உடையில் ரொம்ப கவனம் எடுத்துக்க மாட்டாங்க, கொலுசு எடுத்துக்க மாட்டாங்க. பெண்கள் மாதிரி இந்த நெயில் பாலிஷ், தென் மோதிரம் இந்த மாதிரிலாம் மெனக்கெடுத்துக்க மாட்டாங்க. இது இவங்க ஆண் தன்மையில் மேலோங்கி இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ 2 பேர் இருப்பாங்க பார்த்திங்களா. அவங்க என்ன தெரியுமா, செயல்படுத்தவும் செய்வாங்க. எப்படின்னா, நான் சொன்னேனே, ஆண்கள் எல்லா பொருளையும் வாங்கிட்டு வருவாங்க, எல்லாத்துக்கும் செய்வாங்க, எல்லாத்துக்கும் கேர் எடுத்துப்பாங்க, எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் கூட ஒரு ஹஸ்பண்ட் தான் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சில பெண்கள் எதிர்பார்த்துட்ருப்பாங்க. சில பெண்கள் அவங்களே போயிடுவாங்க. சில பெண்கள் குழந்தைங்களையும் அவங்களே கேர் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி 2யும், ஒரு ஆண் கேரக்டரும் பெண் கேரக்டரும் 2 பேரும் சேர்த்து பயன்படுத்துகிற ஒரு பெண்கள் தான் நான் அதை சொல்கிறேன். அர்த்தநாரித்தன்மையில் முழுமையாக அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறேன். அப்போது மற்றவங்களாம் நாங்கள் இப்போது ஆண் பெண் தன்மையில் இல்லையானா, நான் அதோட விகிதாச்சாரத்தில் வேறுபடுறாங்கன்னு சொல்ல வரேன். அப்போ எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பெண் தன்மையில் இருந்தால் கூட ஆண் தன்மையில் செயல்படுறீங்க அப்படின்னு சொன்னால், போய் அவங்கக்கிட்ட போய் எது செய்ய, என்ன ஃபுட்டு செய்யலாம், இன்றைக்கி இட்லி செய்வா, தோசை செய்வா, பூரி செய்வா, சப்பாத்தி செய்வா, இப்படி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த ஆப்போசிட்லேருந்து என்ன வரும்னா, ஏதோ ஒன்று செய், அவ்வளோதான். இது செய் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதே நீங்கள் பெண் 2 தன்மையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யலாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிடுவீங்க. புரியுதா நான் சொல்கிறது? அதே மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கணும் எதாவது செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்னென்னா யோசிப்பீங்க. இருக்கட்டும், பரவாயில்ல, மற்றவங்களுக்காண்டி அப்படிலாம் இருக்கும். அது நீங்கள் 2 தன்மையில் இருக்கும்போது என்னென்னா, ஒரு முடிவு எடுத்துருவீங்க, இது வாங்கலாம் அப்படின்ட்டு. அது எவ்வளோ ரூபாய் இருந்தால் கூட. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் போடுற இன்னர் ஒரு ₹500 ₹600 இருந்தால் கூட கேஷுவலாக வாங்கிற மாதிரி இருக்கும் தன்மையிலேருந்து. இதே நீங்கள் பெண் தன்மை ஜாஸ்தி இருந்தீங்கன்னா, இதுக்கு போய் இவ்வளோ ரூபா செலவு பண்ணவா, வேறு எதுக்காவது பயன்படுத்தலாமே அப்படிங்கிற தன்மை அதிகமாக மேலோங்கி இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அப்போது ஆண் தன்மையில் ஜாஸ்தியாக ஒரு பெண் இருந்தானா, அவளுக்கு எந்த கேர் எடுத்துக்காமல் எல்லாத்துக்கும் வாங்கி தருவாங்க. மற்ற பொருட்கள் அவங்களுக்காண்டி செய்வாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, எல்லாமே செய்வாங்க. ஸோ இது எதுக்கு இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த தன்மையில் இருக்கோங்கிறது தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் யாருக்காண்டி வாழ்கிறோம், எதுக்காண்டி வாழ்கிறோன்னு தெரியும். சில பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா, எப்படி வாழ்ந்துட்டுருப்பாங்க அப்படின்னா, முழுமையாக ஒரு பெண் இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆண் தன்மையை உணராமல் அந்த ஆணுக்கே சரண்டராகி இவங்களோட மொத்த இதையும் மறந்துடுவாங்க. காதலுங்கிற பேரில் அவங்களோட சுயத்தை இழந்துடுவாங்க, சுயமரியாதை இழந்துடுவாங்க. காணொளியில் மாதிரி என்ன நடக்குது முன்னாடிங்கிறது தெரியாது. அந்த எதிரில் உள்ள ஆணோ பெண்ணோ, நான் சொல்கிறது 2 பேருக்கு தானே. அதனால் என்ன மாதிரி நடந்துக்கிறாங்க, உண்மையான அன்பு செலுத்துகிறாங்களா, போலியானவா நடிக்கிறாங்களா, இல்லை அவங்கள பயன்படுத்துகிறாங்களா, அவங்கள பொய்யான ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்களாங்கிறதெல்லாம் கண்டே பிடிக்காமல் கண்மூடித்தனமாக லவ் வச்சுருவாங்க.
அப்போது என்ன ஆகுனா கொஞ்சம் காலத்தில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க இன்னொருத்தவங்க கூட ஒரு ஈர்ப்பு ஏற்படும் போதோ, இல்லை கொஞ்சம் விலகல் ஏற்படும் போதோ, இல்லை மற்றவங்க பேச்சை கேட்டு இவங்கள வந்து கவனம் கொடுக்காம ஒதுக்கி வைக்கும்போது, அலட்சியப்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, அப்போ நம்ம வச்சது என்ன? நம்ம இன்னொருத்தங்களுக்காண்டி வாழ்ந்தோமே, நம்மளாம் விட்டுட்டு நம்மளோட இதெல்லாம் விட்டுட்டு வாழ்ந்தோமே, இப்போ என்ன அப்படின்னு சொல்லி இந்த பெண் அப்போ தான் வந்து யோசிக்கவே ஆரம்பிப்பாங்க. எப்போது அவங்க விலகி போனதுக்கப்புறம். அப்போ இந்த பெண்ணுக்குள்ளேருந்து வெடித்து வருது பார்த்திங்களா, இது வந்து பேலன்ஸ் வரும். நான் சொல்கிறது புரியுதா? இவன் ஆண்தன்மை எடுத்துருவா. எப்படின்னு கேட்டிங்கன்னா, போல்டாக இருக்கிறது. அந்த பெண் தன்மையில் இருக்கும்போது கணவனையும் சார்ந்திருக்கிறது, மாமியார் சொல்கிறதெல்லாம் எல்லாம் கேட்குறது, பிள்ளைங்களுக்காண்டி எல்லாமே வாழ்கிறது, எல்லாம் செய்யும்போது இது வந்து ஒரு பெண் தன்மையில் இருக்காங்க. ஆண் தன்மை உள்ளே மறைஞ்சிருக்கு. நான் சொல்கிறது புரியுதா? அதனால தான் வந்து அதில் அந்த ஆணை வந்து செய்கிறத கண்டுபிடிக்க முடியல. இதே வெளியே வந்துட்டு அதை உடச்சிட்டு வெளியே வந்து அந்த பெண் என்ன பண்ணுவா அப்படின்னா, பியூராக வெளியே வந்துடுறா. என்ன பண்ணுறான்னா, சுயமாக நிற்கிறா, சம்பாதிக்கிறா, தைரியமாக இருக்கா, ஆண்களை எதிர்கொள்கிறா, சொசைட்டி எதிர்கொள்கிறா, உறவுகள், சொந்தங்கள், நட்புகள்லாம் வந்து பவுண்டரி செட் பண்ணுறா. அவங்களுக்குள்ளே எப்படி நடந்துக்கணும்லாம் தெரியுது. தெரிஞ்சபோது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் ஃபுல் தன்மை ஆகுறா. பெண் தன்மையில் இருந்து ஆண் தன்மைக்கு வந்து ஒரு பெண்ணே வந்து ஆணும் பெண்ணும் முழுமை அடையும் போது மட்டும்தான் சரியான ஒரு பேர் எடுக்கிறது, ஒரு முடிவு எடுக்கிறது, ஒரு தெளிவு எடுக்கிறது. இந்த மறுமணம் செய்கிறாங்களே சில பேர், அவங்க எப்படின்னா அந்த 2 பேலன்ஸ் பண்ணால் மட்டும் தான் அவங்களால மறுமணம் எடுக்க முடியும். பொதுவாக இதே வந்து பெண் தன்மையிலே இருக்காங்க, ஆண் தன்மையில் இருக்காங்கன்னா, அந்த 2ம் சமநிலை இல்லாத போது மட்டும்தான் அவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு முடிவு எடுக்கிறதுல ரொம்ப ரொம்ப குழப்பமான நிலையாக இருக்கும். இதுக்கு அப்போது வந்து என்னென்னா இந்த 2 முழுமை அடையும் போது என்னென்னா ஒரு அந்த 2 தன்மையும் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்காண்டி வாழ்வாங்க, சொசைட்டிக்காண்டி வாழ மாட்டாங்க. சில பெண்கள் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ட்ரெஸ் வேணால் போட்டுக்குவாங்க, எந்த மாதிரி வந்து தைரியமாக இருப்பாங்க, இந்த சொசைட்டியில் தவறாக தட்டி கேட்பாங்க. சில பெண்கள் கூச்சமாக இருப்பாங்க, தனக்கு வந்த வலியை கூட வெளியில் சொல்ல மாட்டாங்க, எவ்வளோ நாளும் தாங்கிப்பாங்க. சில பெண்கள் இப்படி இருக்காங்க. புரியுதா? இதுக்கு என்ன அர்த்தம்னு புரியுதா? 2த்துக்கும் இதுதான். இதே மாதிரி ஆண்கள் இருக்காங்க. பெண்ணுக்காண்டி எவ்வளோ வேணால் இறங்கி கொடுக்குறது, பெண்ணுக்காண்டி எவ்வளோ வேணால் சகிப்புத்தன்மையாக போகிறது. பெண் வந்து என்ன தெரியுமா, பெண் தன்மையில் பெண்ணில் உடலில் இருக்க ஒரு ஆண் தன்மை அதிகமாக இருக்கும்போது எல்லா ஆண்கள் மாதிரி சுற்றுறது, அந்த மாதிரி வந்து அந்த தன்மையில் இருக்கிறது. இப்போ நீங்கள் வந்து என்னென்னா ஒரு உண்மையாக நீங்கள் முழு பெண் தன்மையில் இருந்தீங்கன்னா ஒரு காதலோ ஒரு கணவனோ வச்சிங்கன்னா முழுமையாக அவங்கள மட்டுமே சார்ந்திருப்பீங்க. வேறு எங்கேயும் எங்கள் கவனம் போகாது. எவ்வளோ பெரிய கவர்ந்து இழுத்தாலும் எதை செஞ்சாலும் இதாகாது. அதே ஒரு பெண் வந்து ஆண் தன்மையில் இருந்தான்னா நிறைய ஆண்கள் கூட இருப்பாள். ஆனால் வந்து எந்த ஆணும் அவளை வந்து நெருங்கவும் முடியாது. அவளை வந்து எந்த விஷயமும் ஒரு தப்பான நோக்கத்தில் செலுத்த முடியாது. ஒரு நெருப்பு மாதிரி, ஒரு எரிமலை மாதிரி இருப்பாங்க. ஸோ இதை நான் வந்து எப்படி சொல்கிறேங்கிறத வந்து நீங்கள் என்னென்னா, நான் சொல்கிறத வந்து அதோட வேலை போய் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நான் சொல்கிற இந்த கருத்து உங்களுக்கு புரியும். ஸோ இதெல்லாம் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம எதுக்கு வந்திருக்கோம், எதுலேருந்து ஆகிட்டோன்னு தெரியும். இப்போ வந்து அந்த கணவன் வந்து 50-50 தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருத்தவங்களுக்குள்ள ஒரு மனிதனில் தான் ஆண் பெண் இருக்குது. மனிதன்கள் வரும்போது நம்ம 2 தானே வரும், 2 பாலினம் சேர்ந்து தானே வரோம். அப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா, ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் உங்களோட அந்த கிரகங்கள் அந்த தசாபுத்தி வந்து 120 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் வந்து 60 ஆண்டுகள் ஆணுக்கும் 60 ஆண்டுகள் பெண்ணுக்கும் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்கள் ப்ரியாரிட்டி உங்கள் கர்மாப்படி உங்களோட அந்த டிசைன் படி நீங்கள் எந்த மாதிரி தன்மையில் அதிகமாக இருக்கணும், எப்படி வாழ்ந்தே போகணும். சில பேர் வந்து ஆண் தன்மையிலே வாழ்ந்து போயிடுவாங்க பெண் உடல்லேருந்து. சில பேர் வந்து ஆண் உடல்லேருந்து பெண் தன்மையிலே வாழ்ந்து போயிடுவாங்க. ஆனால் யாருக்கு இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொன்னால், அவங்களோட அவங்களோட ஆன்மாவை வந்து மீட்டெடுக்கும்போது, அவங்களுக்குள்ள இந்த தன்மையை வந்து உணர்ந்துக்கும்போது, தன்னை உணரும்போது, திரும்பியும் தன்னை உணர்தான்னு இந்த வீடியோ கேட்குறவங்கலாம் என்னங்க எப்போ பார்த்தாலும் சொல்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து சிரிக்கிற விஷயம் இல்லை. அதாவது என்னென்னா, நான் சொல்லும்போது இந்த மாதிரி பண்ணுறேன், ஆனால் நான் எங்கே சுற்றினாலும் அங்கே வந்துடுறேனே அப்படின்னு எனக்கே அந்த இதில் அப்படி பேசுகிறேன் நான். அப்போ என்ன கேட்டிங்கன்னா, இதுதான் நோக்கமே. இதுதான் அதோட சாராம்சமே, அதோட ரசமே, அதோட ரிதம், லயம் எல்லாமே, அந்த இதய துடிப்பே இதுதான், அந்த உயிர்த்தன்மையே இதுதான் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அப்போ வந்து இந்த போத் தன்மைக்கு வந்த பிறகு தான் நீங்கள் வந்து என்னென்னா நிறைவு உணர்வீங்க. ஒரு காஃபியை ஒரு ஆனந்தமாக ஒரு பெண் குடிக்கிறதுக்கும், ஒரு காஃபியை உட்காந்து ஆனந்தமாக ரசித்து ஒரு ஆண் குடிக்கிறதுக்கும் 2 பேரும் சேர்ந்து இந்த உணர்வோடு கொடுத்து அப்படி இருக்கும், அந்த உணர்வு இருக்கும்.
ஒரு பெண் வந்து காஃபி குடிக்க தனியாக பெண் தன்மையில் குடிக்கிற ஒரு பெண் காஃபி குடிக்கிறதுக்கும், ஒரு ஆண் தன்மையில் முழுமையாக இருக்க ஒரு ஆண் காஃபி குடிக்கிறதுக்கும், 2ம் கலந்துருக்கவங்க காஃபி குடிக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசங்கள் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி மனிதர்களை பாருங்களேன், உங்களுக்குள்ளே இருக்கும். இதே இது வந்து ஒரு 2ம் உள்ள பெண் வந்து என்ன தெரியுமா, மருதாணி வச்சுக்கிறது, அப்புறம் வந்து இந்த கொலுசு போட்டுக்கிறது, மஞ்சள் பூசிக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். அது வந்து பெண்ணும் ஆணும் போத் தன்மையில் இருக்கவங்க. இவங்க வந்து முடிவும் எடுப்பாங்க, செயலும் படுத்துவாங்க. இதே வந்து என்னென்னா, முடிவு எடுக்கிறதும் செயல்படுத்துகிறதும் வேறு வேறு இருக்குது. நீங்கள் உங்கள் முடிவு எடுக்கிறீங்க, ஆனால் செயல்படுத்தலை. இன்னொருத்தங்களுக்காக தான் செயல்படுத்துகிறீங்க. முடிவெல்லாம் எடுக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ஆனால் செயல்படுத்தவே முடியல அப்படின்னா, நீங்கள் வந்து ஏதோ நீங்கள் எந்த தன்மையில் இருக்கீங்களோ அதில் ஓங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? அப்போ நான் இது என்னங்க பண்ணுறது, என்னங்க செய்யுதுன்னா, ஒன்றுமே செய்ய தேவையில்லை. அந்தந்த தன்மையில் அவங்க வந்து இயல்பாக வாழ்ந்து போகும்போது அது கரைஞ்சி அதுவே உங்களை வழிநடத்தி கொண்டு போயின்னு சொல்கிறோம். இப்போ வந்து 5 வயசு ஆகுது, 10 வயசு வரும்போது நீங்கள் வந்து 10 வயசு எனக்கு போதும், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, எனக்கு வந்து 15 வயசு 11 வயசு ஆக வேண்டாம், 12 ஆக வேண்டாம்னு சொன்னால் ஏதாவது நின்றுமா? அதே மாதிரி தான் நீங்கள் ஆண் தன்மையிலேருந்து பெண் தன்மை, பெண் தன்மையிலேருந்து ஆண் தன்மை, எப்படி வந்து ஒரு நிலா வந்து அதோட தன்மையில் வந்து எப்படி சுழற்சியில் இருக்கோ, அந்த சூரியன் எப்படி பூமியை சுற்றுதோ, பூமியை தானே சுற்றுது, அப்போ வந்து பூமியை சுற்றலை, சாரி, எப்படி அதோட அந்த கேலக்ஸியை சுற்றுதோ, பூமியை வந்து எப்படி சுழற்சி இருக்கோ, அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட சுழற்சி இருக்கும். அதில் ஆண் தன்மை வந்து ஒரு ரொட்டேஷன், ஒரு ஒத்திசைவாக ஒரு ரொட்டேட் பண்ணுற மாதிரி எல்லாம் ஆகிட்டுருக்குன்னு நான் சொல்ல வரேன். புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்கள் சில பேர் மாற்றம் அவள் வந்து சில பெண்கள் பாருங்களேன், அமைதியாக வெளியில் சத்தமே இல்லாமல் மெதுவாக இதாக பேசிகிட்டு இருப்பாங்க ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 வயசு வரைக்கும் கல்யாணம் கொடுத்து எல்லாம் செஞ்சோன்னு வச்சுங்களேன், அந்த பொண்ணு வாய் பேசும் பாருங்கள், தைரியமாக இருக்கும் பாருங்கள், எல்லாத்துலேயும் வந்து டான்னு எல்லாம் அந்த சொசைட்டியில் வந்து முன்னாடி போய் நிற்கும் பாருங்கள். என்னடா இப்படி இருந்த பொண்ணு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்காங்கன்னு அர்த்தம். எந்த தன்மையிலேருந்தோ எந்த தன்மைக்கு மாறியிருக்காங்க, ஆப்போசிட்டில். புரியுதா? இருந்த தன்மையிலேருந்து இன்னொரு தன்மைக்கு மாறியிருக்காங்க. நான் சொல்கிறது புரியுதா? ஆனால் அந்த பெண்ணாக இருந்தால் ஆண் உள் தன்மைக்குள்ளே நான் ஒரு பெண்ணையே தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஆணுக்குள்ளே ஆகலாம். மனைவிக்காண்டி எல்லாமே செய்கிறது. பாரேன், ஒய்ஃப் பொண்டாட்டி தாசன் ஆகிட்டான், அம்மா பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கான், அந்த மாதிரி இந்த மாதிரி தன்மையெல்லாம் இதில் தான் போடுது. அம்மா 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 எப்போ பார்த்தாலும் அம்மா தானா அப்படின்னு சில பசங்க வந்து கல்யாணத்துக்கு அப்புறமும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து அது சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதுக்கும் சில தன்மைகள் இருக்குது. அப்போது வந்து என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் அதில் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அதில் இப்படியும் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் குழம்பி போகாமல் இருக்க முடியும். ஒரு 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 நிம்மதியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே போக முடியும். அதை விட்டு போட்டு வாழ்க்கைன்னா இப்படி தான் இருக்குது சலிச்சு, அப்புறம் வந்து என்னென்னா துன்பமாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு என்ன மாதிரி இருக்கும், என்ன பேட்டர்னே தெரியாத போது நீங்கள் குழம்பி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தான் இதெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் நாங்கள் உணர்கிறோம். ஆனால் இப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா, இப்போ உங்களுக்கு உங்கள் பெண் தன்மை அதிகமாகுது, ஆண் தன்மை அதிகமாகுதுன்னா, ஓ இதனால தான். உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் மேலே ஈர்ப்பு வருது, கவர்ச்சி வருதுன்னா, ஓ நம்ம உள்ள அந்த மனம் வந்து அந்த மின்சக்தி, அணுசக்தி, காந்த சக்தியில் காந்த சக்தி அதிகமாகுது, அதான் யார் பொருளையோ ஈர்க்கிறோம். அப்போ வந்து இது வந்து கம்மி பண்ணணும். நம்மளோட மின்சக்தி அதிகமாகும்போது அந்த மனத்தில் 3 சக்தி இருக்குதுன்னு சொன்னேன்ல, அதில் மின்சக்தி அதிகமாகும்போது என்னாகுது அப்படின்னா, இதை பேலன்ஸ் பண்ணணும். ஒரு தோட்டம் வைக்கணும், ஒரு கைவினை, இது சில விஷயங்கள்லாம் க்ரியேட்டிவாக கற்றுக்குறாங்கல்ல, அதெல்லாம் வரும். ஒன்றுமே கற்றுக்காமல் இருக்கவங்க குறைவாக இருக்கும். இதே இது வந்து அணுசக்தி அதிகமாகும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, டிப்ரெஷன், டென்ஷன், அந்த போராட்டம், அந்த போர், அந்த சண்டை, அந்த அந்த வெறி, அந்த 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 மாதிரி வந்து ஒரு ஜெயிக்கணும் அப்படி, அது வந்து எப்போவுமே அப்படி அந்த வெறியே இருக்கும். அது வந்து டிப்ரெஷனுக்கு கொண்டு போயிடும். அந்த மாதிரி வந்து தன்மை. அப்போ இந்த 3ஐயும் பேலன்ஸ் பண்ணி இதுதான், அப்போ மனம் இந்த மாதிரி ஓடுதா, இந்த மாதிரி செய்யுதா அப்படின்னு உங்களுக்குள்ளே விழிப்புணர்வாக பார்க்கும்போது மட்டும்தான், ஓ நம்ம இன்றைக்கி இந்த மாதிரி இருக்கோம். இப்போ வந்து என்னென்னா, இப்போ நான் தான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இன்றைக்கி உட்காந்து லேசியாக இருக்கேன், ஒரு வேலையும் செய்யலை. ஐயோ நம்ம இப்படி இருக்கோமே, ஐயோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோமே, ஐயோ நம்ம எல்லோரும் அப்படி சொல்லும்போது அவங்களாம் அப்படி செய்கிறாங்களேன்னு ஒரு பதட்டம் இல்லாமல், ஓகே இன்றைக்கி இப்படி இருந்திருக்கு, ஓகே அப்புறம் இன்றைக்கி வந்து நான் வந்து ஃபுட்டே செய்யலை, சரி ரிலாக்ஸ், ஒரு கஞ்சி வச்சுக்கலாம், ஒரு ஏதாவது கூட்டு பண்ணிக்கலாம், போதும். இதே திடீர்னு எனக்கு தோணுது, பிரம்மாண்டமாக ஒரு விருந்து மாதிரி உணவு சமைக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும்போது, ஓகே அதையும் ஏற்றுக்கலாம். ஐயோ இன்றைக்கி இப்படி இவ்வளோ செய்யணுமேனு சலிச்சிக்காமல், அதே மாதிரி வந்து ஒன்றும் செய்யாமல் இருக்குமே அப்படின்னு சொல்லி வந்து நம்மளே டிப்ரெஷனுக்குள்ளே போகாமல் 2ஐயும் பேலன்ஸ் பண்ணுறது. புரியுதா? எதுனால இருந்தாலும் ஏற்றுக்கிறது. அப்போ அந்த தன்மைக்கு வரும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, சில பேர் வந்து என்னென்னா திங்கட்கிழமை வீடெல்லாம் நீட்டாக பயங்கரமாக வச்சு எல்லாம் பண்ணுவாங்க. அடுத்த நாள் கொஞ்சம் 2 நாள் வந்து நல்லாயிருக்கும். புதன்கிழமை பரவாயில்லாமல் ஆகும், வச்ச பொருட்கள்லாம் தலைகீழாக மாறிடும். வியாழக்கிழமை இன்னும் ஆகும். வெள்ளிக்கிழமை வந்து திரும்ப இருக்கும், அந்த ரொட்டேஷனில் இருக்கிறதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு மாதிரி டிப்ரெஷன். சனிக்கிழமை ஐயோன்னு இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வீடு மாதிரியாக இருக்குன்னு தோணும். திரும்ப திங்கக்கிழமை அதே மாதிரி திரும்ப எல்லாத்தையும் எடுத்து நீட்டாக வச்சுருவோம்.
வாவ் அப்படின்னு இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த அந்த மண்டே டு மண்டேக்குள்ளே நம்ம பல்வேறுபட்ட மாற்றங்கள் நமக்குள்ளே கொண்டு வந்திருப்போம் ஒரு வீட்டில். அப்போது அது வந்து எதுனா அது மனத்துக்குள்ளே சில பேர் இருக்காங்கன்னா ஒரு பொருளை வந்து ஒரு ஒரு மந்த் வந்து என்ன பீரோ இங்கே வச்சுருப்பாங்க, கட்டில் அங்கே வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் கட்டில் அந்த பக்கம் நகர்த்துவாங்க, பீரோ இந்த பக்கம் நகர்த்துவாங்க, பொருள் அங்கே நகர்த்துவாங்க, இங்கே நகர்த்துவாங்க. இப்படி வந்து ஒரு வந்து மாற்றம் அவங்களுக்குள்ளேயே வந்துகிட்டு இருக்கிறத இந்த பொருளே வீட்டுக்குள்ளே மாற்றுவாங்க. புரியுதா? சில பேர் ஏன் கேட்குறீங்க, வீடே மாற்றுவாங்க. கிச்சனை தூக்கி அங்கே வைப்பாங்க, பெட்ரூம் தூக்கி இங்கே வைப்பாங்க, மாடிப்படியை தூக்கி இங்கே உடச்சிட்டு முன்னாடி வைப்பாங்க, முன்னாடி இருந்தது மாடியை பின்னாடி வைப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரிலாம் எதுக்கு அப்படின்னா அவங்களோட அந்த 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 தசா புத்தியில் அந்த கிரகங்களோட தன்மையினால் பல்வேறுபட்ட அந்த மன சுழற்சினால் இருக்கும். ஏன்னா சந்திரன் சூரியன் தானே, ஆத்மகாரகன் உங்களுக்கு எந்த மாதிரி செய்கிறான்னு அந்த மாதிரி இருக்கும். இப்போ சூரியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பேரும் ஆணும் பெண்ணும் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஜாதகம் பார்க்கும்போது என்னென்னா 2 பேருக்கும் ஒரே ராசியில், அந்த 12 ராசியில் ஒரே ராசியில் சூரியன் இருந்தால் அந்த ஜாதகம் பொருந்தவே பொருந்தாது. இவ்வளோ தான் பொருத்தம் பார்க்குறதுல. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ரிஜெக்டட், அவ்வளோதான். வேறு பேச்சுக்கே இடம் இல்லை. இதே மாதிரி வந்து சில விதிவிலக்குகளாக இருக்கும். இது விதிவிலக்கே இல்லை, இது ஒரு பாயிண்ட்டு. சரியா? அப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும்போது நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கும்போது சப்போஸ் எப்போயோ திடீர்னு பார்க்குறோம், 2 பேத்துக்கும் ஒரே மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான், ஒரு மிதுன ராசியில் போய் பையனுக்கும் சூரியன் இருக்குது, பொண்ணுக்கும் சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. வேணாம், இதை வந்து ரிஜெக்ட் பண்ணி இதை வந்து வேண்டாம், பொருத்தமே இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுறணுங்கிறதுக்காண்டி இந்த ஒரு சின்ன க்ளூ. அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. ஒரு வீட்டில் இந்த மாதிரி பெரியவங்க இருந்தால் இந்த மாதிரி எப்படி குழந்தைங்களுக்கெல்லாம் எப்படி வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி செய்கிறாங்க. இது வந்து எப்படின்னா அந்த காலத்துலலாம் தாத்தா பாட்டி சொல்லுவாங்க, எங்கள் பெரியவங்க சொன்னாங்க அதான் கேட்குறோம் அப்படின்னு. அப்போ அந்த ஆத்மகாரகன் ஒரே மாதிரி இருந்தால் இதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்கும். இப்போ ரீசன் சொல்ல தெரியல. புரியுதா உங்களுக்கு? ஏன் அப்படின்னு எதுக்காண்டி இதை சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ சூரியன் ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டால் பெரியவங்க சொன்னாங்க அது மாதிரி செஞ்சோன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் ஆழமாக யோசித்தா ஒரு விஷயம் இருக்கும், அது வந்து திரிஞ்சு வந்திருக்கும். நான் சொல்கிறது புரியுதா? அதனால் எதுக்கு வந்து இப்போ இது ஒரு விஷயம் வந்து இப்போ நான் சொன்ன விஷயம் வந்து திரிஞ்சு வந்திருக்கும் போது பல்வேறுபட்ட சூழ்நிலை வந்திருக்கும். இதை எப்படி இன்னும் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னா, தக்கன வாலா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஒரு 5 பேரை நிற்க வச்சுட்டு இந்த தக்கன வாலா அப்படிங்கிற சொன்னேன்னா, ஒருத்தர் வந்து என்னது தக்கன தேல் அப்படிம்பார், அடுத்து தக்கனத்தல் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் தக்கனத்தி அப்படின்றவார். ஆக மொத்தம் நான் தக்கன வாலான்னு சொன்ன வார்த்தை 4 பேர் தாண்டி போகும்போது வேறு மாதிரி போயிருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போது ஒரு விஷயத்தை நம்ம கன்வே பண்ணுறோம். ஒரு விஷயம் வந்து அந்த காலத்துலலாம் எழுதப்படாமல் ஒரு ஓலைச்சுவடியில் அது ஒரு பரிபாஷையில் ஒரு இதில் இருந்துச்சு. அது வந்து இன்னொருத்தங்களை கடத்தி வரும்போது வேறு ஒரு தன்மையில் மாறி இருக்கும். நாம் வந்து எப்படி இதில் ஆன்சர் கண்டுபிடிச்சி இதில் வந்து இது உண்மைத்தன்மை ஆகிறது. அதனால தான் இங்கே இவ்வளோ குழப்பங்களும் இவ்வளோ ஆகிறதுக்கு என்ன காரணம்னா இது ஒரு காரணமாக இருக்கலாம். ரைட்டா? சரி, இப்போது இதெல்லாம் நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் உள்தன்மையில் பேலன்ஸ் ஆகும். உங்கள் ஆண் பெண் தன்மை வந்து நிறைவு அடையும் போது மட்டும்தான் நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, நிஜமாகவே சொல்கிறேன்னா உங்களுக்குள்ள ஒரு நிறைவு வரும், ஒரு ஆனந்தம் வரும். ஏன் நம்ம இன்னொருத்தங்களை தேடுறோம்? நம்ம வந்த நோக்கமே நம்மளோட இன்னொரு பாட்டை தேடித்தான். நம்ம வந்த நோக்கமே நம்ம இன்னொரு பாட்டை உணர்ந்து நான் யாருங்கிறத உணர்ந்து போகிறதுக்கு தான். அதனால தான் இங்கே வந்து ஆண் தன்மை பெண் தன்மையை பற்றி இவ்வளோ பேச வேண்டியதாக இருக்குது. சில ஆண் பார்த்திங்களா, அந்த ஆண் அப்படின்னா ஆண் தன்மைக்குள்ளே இந்த சிவனோட படத்தை எடுத்துக்கோங்களேன். ஆண் உடல் இப்படி தான் இருக்கும், அந்த கம்பீரம், அந்த ஸ்ட்ரக்சர், அந்த மசில்ஸு, அவங்களோட உடல் தன்மை, அவங்களோட மொத்த இது பெண்ணுக்கு மட்டும் தான் சொல்கிறோமா அப்படின்னு கேட்டேன். அந்த ட்ரெஸ்ஸு, அந்த ஒரு ஆண்னா ஒரு தலை, அப்புறம் வந்து என்னென்னா அவனோட மிடுக்கான நடை, அந்த பார்வை, அந்த குரல், இதெல்லாம் வந்து ஒரு ஆணுக்கு உள்ள தன்மை இருக்குது பார்த்திங்களா. இதை வந்து ஒரு ஆண் வந்து மேல் நோக்கிய தன்மையில் இருக்குது. இதே ஒரு பெண்ணில் மேல் இந்த 2 பேரும் சேரும்போது நான் சொல்கிறது என்னென்னா, அவங்களும் 50 பெண் தன்மையில் முழுமையாக இருக்காங்க, இவங்களும் ஆண் தன்மையில் முழுமையாக இருக்காங்க. 2 சேரும்போது தான் ஆத்மார்த்த தம்பதிகள், அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, அனோன்யமாக இருக்காங்க, சம்திங் ஹாப்பியாக இருக்காங்க. இந்த உலகத்தில் என்ன வாழ்ந்து போகணுமோ அவங்க வாழ்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து வள்ளுவன் வாசகின்னு சொல்லலான்னு வச்சுக்கோங்க. எனக்கு அது உடன்பாடு தெரியல. சொல்கிறாங்கல்ல, அவங்க வந்து இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டோன்னே அப்படி வந்துடுவாங்க. அதாவது என்னென்னா அந்த அளவுக்கு, அதாவது என்னென்னா அவர் கண்ணில் இப்போ யாரோ ஒருத்தவங்க ஒரு உறமுறை வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன மாதிரி கொடுக்கணுங்கிறத கண்ணிலே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், உண்மைதான். அதாவது என்னென்னா அந்த கண் பார்வையிலே அவருக்கு வந்து என்ன வேணும் அப்படிங்கிறத செஞ்சுக்கலாம். ஒருத்தர் வந்து வடக்கால போகிறாங்கன்னா, ஒரு கணவன் வந்து வடக்கால போனாங்கன்னா பெண் வந்து என்னன்னே கேட்காம அவர் பின்னாடி போகிறது. அப்போ வந்து என்னென்னா, ஐயோ ஏன் போகிறாரு, எதுக்கு போகிறாருன்னு ஒரு கேள்வி இல்லாமல் அப்படி போகிறது. புரியுதா? இது வந்து அந்த மனம் ஒத்து இருக்கும்.
அந்த மன ஒத்த தன்மை எப்போ வந்து அந்த உடலும் மனமும் அவங்களுக்குள்ளே ஒத்திருந்தால் தானே இன்னொருத்தவங்கள உடலும் மனமும் ஒத்திருந்தவங்கள புரிஞ்சிக்க முடியும். நான் வந்து உடலும் மனமும் பேலன்ஸே இல்லாமல் இருக்கேன் அப்படின்னா நான் எதிராளி உள்ளதை எப்படி புரிஞ்சிக்க முடியும்? அதுக்கு தான் வந்து அவங்களுக்குள்ளே அவங்க நிறைவடைஞ்சால் மட்டும்தான் அந்த எதிராளி உள்ள நிறைவடையாக இருக்காங்களா, இல்லை நிறைவடையாமல் இருக்கிறதுக்கு நம்ம கொடுக்க வந்திருக்கோமா, இல்லை 2 பேர் நிறைவடைஞ்சு கிவ் அண்ட் டேக்கில் கொடுத்துக்கிறாங்களாங்கிறதுலாம் ஒரு இந்த பூமியில் நம்ம வந்து உணர்ந்து போகிற ஒரு முக்கியமான விஷயங்களில் ஒன்று. ஸோ இதை வந்து நீங்கள் கருத்துக்கிட்டு சரி இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு இந்த கேள்வியே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னும் இதில் பேசிக்காக தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். இதை வந்து இப்படி ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து நம்ம செயல்படுத்துறதுக்கு நம்ம முடிவெடுக்கிறதுக்கு நம்ம எந்த தன்மையில் தான் இருக்கோமா அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வோடு செயல்படுறது தான் இது. இப்படி ஒரு படம் பார்க்குறோம், அது எதுக்கு அப்படின்னு கேட்குறோம், என்டர்டெயின்மெண்ட் சொல்கிறோம்ல, அதே மாதிரி இந்த விஷயம் மனிதத்தன்மைக்குள்ளே நம்ம முக்கியம். நமக்கு வர துன்பத்துக்கும் நம்ம வந்து இன்பத்துக்கும் இதுதான் காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த 2க்கும் அப்பாற்பட்டு நம்ம தனியாக நின்று ஒரு சாட்சியாக நின்று பார்க்குறதுக்கு இது ரொம்ப ஒரு வசதியாகவும் வாய்ப்பாகவும் இருக்கும்.